வணக்கம் முருகன். தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சு சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை சந்திச்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருவாங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு கட்சிகளுக்குமே தோல்வி அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனால தான் தோல்வி அப்படிங்கிற புள்ளியில் தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் இணைகிறாங்க. அதனால தான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். அப்படி சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்து முடித்து 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தால் திமுகவும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலை 100% அந்த இரண்டு கட்சிகளுக்குமே தெரிந்ததுனால தான் அதை எதிர்க்கிறாங்க. சரி, இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னதாகவே, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வாக்காளர் திருத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 போலி வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க. அதனால தான் அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி அப்படிங்கிறது 100 வாக்குகள் இருந்து 5,000 வாக்குக்குள்ளார தான் இருக்குது. அதுதான் கடந்த கால நிகழ்வாக இருக்குது. அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா இந்த 100 வாக்கு 500 வாக்குலேருந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 10,000 போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வாயை திறந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் கொதிச்சு கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது தன்னால் வெற்றி பெற முடியாது என்று நன்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்ததுனால காட்டுகின்ற எதிர்ப்பாக இருக்கிறது. சரி, எந்தெந்த இடத்துல இந்த போலி வாக்காளர்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழக செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இருக்கின்ற பகுதிகளில் இந்த வாக்காளர் நீக்கம் அப்படி செய்யப்படவில்லை. எந்தெந்த கட்சியெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு வாக்குகள் எந்தெந்த பகுதியில் இருக்கோ அந்த இடத்துல வாக்காளர்லாம் சிறிதாக அவர்களுடைய வாக்குகள் நீக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக இறந்தவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கவில்லை. கூடவே புலம்பெயர்ந்தவர்களுடைய வாக்காளர்களையும் அந்த பட்டியலிருந்து நீக்கவில்லை. இந்த இறந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த இரண்டு இடத்துலையுமே போலி வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட வச்சு அதன் மூலமாக வெற்றியை எளிதாக்குவதற்கு தான் திமுக இந்த வாக்காளர் திருத்தத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்குகளை நீக்கவில்லை. ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் வாக்குகளை திமுக நீக்கி இருக்கிறது. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் எதற்காக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கிறது அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. சிறப்பு வாக்காளர் திருத்தம் செஞ்சால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்குது. வெற்றி பெற முடியாது, முதலமைச்சராகவும் ஆக முடியாது. அதனால தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. அதற்காக இப்பொழுதே சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கணும். அப்படி எதிர்த்தாலும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடக்கத்தான் செய்யும். அப்படி இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்து முடிந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு நாங்கள் முதல்லயே சொன்னோம், சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் எங்கள் இளைஞர்களுடைய வாக்குகள்லாம் நீக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த தோல்வியை மடைமாற்றம் செய்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலேயே சுதந்திரம் வாங்கின பிறகு மிகப்பெரிய எதிர்கட்சி, இந்தியாவுடைய எதிர்கட்சி. அப்படி இருந்த கட்சி இந்தியா முழுக்க இன்னைக்கு 4 MP சீட்டு வாங்குறதுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதனால தான் திமுக எதை எதிர்க்கிறாங்களோ அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்க்கும். திமுக எதையெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கும். அதுதான் ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டிங்கன்னா தலையாட்டினீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் செலவுக்கு 500 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் கிடைக்கும். கட்சியினுடைய செல்வாக்குக்கு தகுந்தாற் போல இந்த கூட்டணி கட்சிகள்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு
தன்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் தன்னுடைய ஜாதி மக்களுக்காகவும் வகுப்பு மக்களுக்காகவும் நல்லது செய்யறதுக்காக இவங்க கூட்டணி அமைக்கவில்லை, கட்சியை ஆரம்பிக்கல. தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சரி நாங்கள் கூட்டணியிலேயே தொடருவோம், அப்பதான் எங்களுக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஆதரிக்கிறார்கள். சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை ஆதரிக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரிக்கிறது. காரணம், ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு முன்பாகவே வாக்காளர் திருத்தத்தை செஞ்சு முடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000 போலி வாக்காளர்களை வெற்றி பெறுவதற்காக சேர்த்திருக்கிறாங்க. அந்த போலி வாக்காளர்களை நீக்கினால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அதற்காக சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆதரிக்கிறது. அடுத்ததாக வயதானவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வயதானவர்கள் எம்ஜிஆருடைய ரசிகராக இருப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வயதானவர்களுடைய வாக்குகள், அதே போலவே இளைஞர்களுடைய வாக்குகள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டாருக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் ஏராளமான வாக்குகள் இருக்கிறது. அதனால தான் முன்பே திட்டமிட்டு திமுக அரசு முதியவர்களுடைய வாக்குகளையும் இளைஞர்களுடைய வாக்குகளையும் நீக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதே போலவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் போலி வாக்காளர் பட்டியலை சேர்த்து தான் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. அது தாமதமாக தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளுக்குமே தெரிந்தது. அப்படி தெரிஞ்சும் எந்த விதமான உபயோகமும் கிடையாது, அப்படி செய்தவர்களுக்கு தண்டனையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமே பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு ஆதரவாக இந்த விஷயத்தில் செயல்பட்டதுனால எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த போலி வாக்காளர் திருத்தத்தை கண்டுபிடித்ததுனால அதே பாணியை பின்பற்றித்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய போலி வாக்காளர் சேர்ப்பை பின்படுத்தியே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்குன்னு நினைக்குது. அது ஏற்கனவே இந்திய அளவில் மிகப்பெரிய திருட்டை செய்த பாரதிய ஜனதா கட்சியிடமே அந்த திருட்டை காட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால தான் திமுக இப்பொழுது விழித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒட்டுமொத்தமாக சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் எதிர்க்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.